ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு சில முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கேட்டகரியா ஆர்ஆர்பி வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ப்ரொவிஷனலி அக்செப்டட். செகண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனலி அக்செப்டட் வித் கண்டிஷன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. உங்கள் அப்ளிகேஷன் 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து சிபிடிக்கு வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனலி அக்செப்டட் வித் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா? ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக் அக்செப்டபுளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் மேக்ஸிமம் நோ ப்ராப்ளம் தான். நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் அலாங் வித் ரீசன்ஸ் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் நீங்கள் வந்து கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி மேபி அப்ளை பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு ரீசனால உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேலும் இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் அவங்க வந்து அலர்ட் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வரலன்னா நீங்கள் rrbapply.government.in வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ப்ரொவிஷனலி அக்செப்டட் வித் கண்டிஷன்ஸ் அந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக் இருக்கலாம். ஒரு டைப்போ எரரோ இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக் இந்த மாதிரி வந்து எங்கள் சைட்லையுமே இருந்திருக்கலாம். அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜெக்டட் ஆன கேண்டிடேட்டுக்கு மட்டும் நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம். மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் 2024 ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபர்தராக நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா? நீங்கள் ஆர்ஆர்பியோட மற்ற நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் அதே போல் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ட்ரை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணணும். நல்லா நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நல்லா கரெக்டான ப்ரூஃபாக கொடுத்து மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே போல் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்டட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதே போல் ஒரு கேர்லெஸ்ஸாகவும் இருக்காதீங்க. நீங்கள் எந்த விதமான ஒரு ஃப்ராட் விஷயத்துக்கோ இல்லை ஒரு மால் பார்ட்டி சம்மந்தமான விஷயத்துக்கோ எதுவுமே உங்களை இன்வால்வ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. சேஃபாக இருந்துக்குங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் அங்கே எந்த ஸ்டேஜ்லையுமே சப்போஸ் நீங்கள் வந்து சிபிடியில் பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறீங்க, அடுத்தது ஏதாவது இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜ்லையுமே நாங்கள் உங்கள் அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம். உங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏஎல்பி எஸ்ஐ டெக்னீஷியன் ஜேஇ எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? அப்போயே வந்து ஒரு மால் பார்ட்டி சர்க்கிள் விட்டுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? உங்களால் ப்ராப்ளம் வரனாலும் உங்கள் சுற்றி இருக்கிற என்வரன்மெண்ட்னால ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் ட்ரஸ்டடு சோர்ஸ் மட்டும் நம்புங்க. கரெக்டாக ஆர்ஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? நம்ம ஜோன் சென்னை ஜோனும் சரி இல்லை அதர் ஆர்ஆர்பி ஜோனும் சரி நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. அதில் வரக்கூடிய அந்த சோர்ஸ் மட்டும் கரெக்டாக நம்புங்க. கரெக்டான சோர்ஸ் நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்மில். ஓகேங்களா? அப்புறம் ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து லாகின்ல ப்ராப்ளம் வருது, அப்ளிகேஷன் ரிலேட்டட் எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம். டைமிங் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே தான் ஹிந்தி வெர்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கிலீஷ் வெர்ஷன், ஹிந்தி வெர்ஷன். அதே போல் எக்ஸாம் டேட்டுமே அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க இல்லையா? நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு சிபிடி வந்து 2 மார்ச் 2025லேருந்து 20 மார்ச் 2025 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்ட் டேட் விடல. சரிங்களா? அதுக்கான சர்க்குலர் வந்து அடுத்தது விடுவாங்க. எப்போ வந்து எக்ஸாக்டாக டேட் நடக்கும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அந்த டேட்லேருந்து 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி எக்ஸாம் டேட் தெரியும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம் டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு கண்டிப்பாக ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதை நீங்கள் வந்து ஆர்ஆர்பி அப்ளை டாட் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணி. அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஆர்ஆர்பி அப்ளையில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொவிஷனலி அக்செப்டடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதையும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்த்துக்குங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தேவையான சில முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுறேன்.
கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணீங்களோ மினிமம் 2 ஃபோட்டோ வந்து உங்கள் கையில் வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போதைக்கு சிபிடிக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸுக்கும் தேவைப்படும். மினிமம் 2 ஃபோட்டோ இப்போ வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எத்தனை ஃபோட்டோ வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண சேம் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வரும். அந்த ஹால் டிக்கெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரெண்டு ஒரிஜினல் வேலிட் ப்ரூஃப் ஓகேங்களா. அதாவது வேலிட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டோ இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வேலிட் ப்ரூஃப் ஓகேங்களா. உங்கள் 10th 12th மார்க் ஷீட் கூட. ஆனால் அந்த 10th 12th மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இருக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்லாம் ஃபோட்டோவோட வரும். அந்த கேண்டிடேட்டோட ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோவோட வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மார்க் ஷீட்டுமே வேலிட் தான். இது எல்லாமே ஒரிஜினல் தான் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். வெரிஃபை பண்ணிட்டு தான். இது வந்து ஃபோட்டோ ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஆதார் வெரிஃபிகேஷன் சரிங்களா. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதே வெப்சைட்டில் rrbapply.in வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதார் வெரிஃபிகேஷன் ஆனால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகும்போது ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களை எக்ஸாம் ஹாலுக்கே அலோவ் பண்ணுவாங்க. அதையுமே வந்து பண்ணிட்டுக்குங்க. ஸோ இப்போதைக்கு இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்ஷூர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு அவங்க எக்ஸாம் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணலாம் சரிங்களா. அதே போல் ரிஜெக்டட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரீசனால ரிஜெக்டட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபோட்டோ வந்து இன்வைடாக இருக்கலாம், இல்லை சிக்னேச்சர் வந்து கரெக்டான வந்து சைஸில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு இர்ரெகுலாரிட்டி வந்து இருந்திருக்கலாம். நீங்கள் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்டட் ஆகியிருந்திருந்தால் அதுக்கான ரீசன் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது எக்ஸாம் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பாக வந்து நோ ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். அதாவது ரிஜெக்டடான கேண்டிடேட்டுக்கு வந்து சரிங்களா. ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு எஸ்எம்எஸ், இமெயில், உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், மெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் அலர்ட் கொடுத்துருப்போம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரீஃபண்ட் எக்ஸாம் ஃபீஸும் ரீஃபண்ட் ஆகாது. நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் 2024 நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்தடுத்த ஆர்ஆர்பி ஜாப் நோட்டிஃபிகேஷனோ இல்லை அடுத்த கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் கரெக்டான ப்ராப்பர் கைடன்ஸ் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதான் முக்கியமான விஷயம் சரிங்களா. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராக கரெக்டாக வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே போல் ஆர்ஐபி விடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். தொடர்ந்து சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.